வணக்கம். தற்போது திரு சார்லஸ் மார்ட்டின் ஐயாவோட அறிவுறுத்தல் பேரில் இந்த பணியை நிரந்தரம் பண்ணாத ஒரு ஆசிரியருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் வந்துடுறோம். இவங்களோட வரலாறு என்னன்னாக்கா 2021 இவங்க 292 பேர் இவங்களுக்கு தற்காலிகமாக இவங்களை பதவி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2023 பணி நிரந்தரம் சொல்லி ஒரு 50 பேர் பணி நியமனம் கொடுத்துறாரு. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு மட்டும் பின்னாடி வந்தவங்களுக்கு பணி நியமனம் கொடுத்துறாரு. 2021 கொடுத்த ஒரு அரசு ஊழியருக்கு பணி நிரந்தரம் இல்லாமல் கொடுத்துறாரு. ஸோ இதை இவங்க கேட்டாலும் முதலமைச்சர் ஐயா கேட்டானாக்கா மேற்கொண்ட அரசு அதிகாரி சொல்கிறாங்க, அரசு அதிகாரி கேட்டானாக்கா முதலமைச்சர் ஐயா சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும். இது முக்கியமானது. இந்த நேரத்தில் பொதுத் தேர்வு வருது. இந்த பொதுத் தேர்வு நேரத்தில் மாணவர்கள் இது மிகவும் பாதிக்கிறாங்க. இது அப்படியே தொடர்ந்து போன சொன்னால் இந்த மாதத்தில் பொதுத் தேர்வு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அந்த பொதுத் தேர்வுனால அனைத்து மாணவர்கள் நிச்சயமாக அதில் பாதிப்பு அடைவாங்க. எனவே இந்த மத்திய அரசு இதில் தலையிட்டும், மாநில அரசு இதில் தலையிட்டு இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் செய்து கொடுத்தோன்னு சொன்னால் மாணவருடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையன்னு சொல்லிட்டு எங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக அவங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.